This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சிந்து நதி நீர் இல்லாமல் தவிக்கும் பாகிஸ்தான் என்ன அந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க? சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த முதலே பாகிஸ்தான் அச்சத்தில் இருக்கிறது. சில காலம் அதை நிலை தொடர்ந்தால் தண்ணீர் பஞ்சத்தால் நிலைமை மோசமாகும் என்பது பாகிஸ்தானுக்கு தெரியும். இதனால் கிடைக்கும் இடத்தில் எல்லாம் இது குறித்து பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் பேசியே வருகிறது. பல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. அதில் முக்கியமாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது. பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு எதிராக உண்மையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது. இந்தியாவின் இந்த நடவடிக்கையால் பாகிஸ்தான் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறது. இதற்கிடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் இந்தியா செயல்படுத்த வேண்டும் என்று இந்தியாவிடம் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பான கோரிக்கையை விடுத்துள்ளது. பல்காம் தாக்குதலுக்கு பிறகு கடந்த மே மாதம் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது. சர்வதேச நீதிமன்றத்தில் சமீபத்தில் தீர்ப்பு எந்த ஒப்பந்தம் செயல்பட்டில் இருந்ததையே காட்டுவதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. சிந்து நதியில் இந்தியா திட்டமிட்டிருந்த இரு திட்டங்களுக்கு ஆப்ஷனை தெரிவித்து இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை முடிந்து ஜூன் கடைசி வாரம் சர்வதேச நீதிமன்றத்தில் இதற்கான தீர்ப்பை அளித்தது. ஆனால் சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை இந்தியா அங்கீகரிக்கவில்லை. இந்தியா கடந்த வாரம் இந்த தீர்ப்பை திட்டவட்டமாக நிராகரித்தது. ஹாங்காங்கா மற்றும் ராட்டில் நீர்மின் திட்டங்கள் தொடர்பாக பாகிஸ்தான் எழுப்பிய ஆட்சேபனைகளை மீதான தீர்ப்பை ஏற்க போவதில்லை என வெளியுறவுத்துறை குறிப்பிட்டது. இந்தியாவிற்கிடையே சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானின் வெளியுறவு அலுவலகம் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் செல்லுபடியாகும் என்றும் அது இன்னும் செயல்பாட்டில்தான் இருக்கிறது என சர்வதேச நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் குறித்து இந்தியா ஒருதலைப்பட்சமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த உரிமையும் இல்லை என்ற பாகிஸ்தானின் நிலைப்பாட்டையே இது காட்டுகிறது. எனவே சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் செயல்படுத்துவதாகவும் இதன் ஒப்பந்தத்தில் உள்ள விஷயங்களை முழுமையாக நிறைவேற்றவும் இந்தியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறப்பட்டு இருக்கிறது. இதில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்தியா இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக கூறியது தொடர்பான வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தில் இதை கூறவில்லை. மாறாக பல மாதங்களுக்கு முன்பு இந்திய சிந்து நதியின் சில திட்டங்களை மேற்கொள்ள இருந்தது. இதை தடுக்க பாகிஸ்தான் எடுத்த முயற்சியே இந்த வழக்காகும். சிந்து நதி நீரை நம்பிய பாகிஸ்தானின் பஞ்சம் உள்ளிட்ட மாகாணங்கள் உள்ளன. இது இல்லாமல் போனால் பாகிஸ்தான் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளும். இதன் காரணமாகவே தொடர்ச்சியாக இது குறித்து பேசி இந்தியாவை சம்மதிக்க வைக்க முயல்கிறது. ஆனால் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்த பிறகு இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது என்பதில் இந்தியா திட்டவட்டமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.